Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம embroidery பாப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க, bell button-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு வரும். இன்னைக்கு embroideryல நம்ம magic chain தையல் பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது வந்து embroidery நூல்ல ரெண்டு கலர், உங்களுக்கு விருப்பமான டபுள் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம வந்து எப்பவும் 3 இலைகள் எடுப்போம். இப்போ நம்ம இதுல 2 எடுக்க போறோம். ஒரு கலர்ல இருந்து நம்ம 2 மட்டும் எடுக்க போறோம். இங்க பாருங்க. இப்போ நம்ம இது 2 எடுத்துக்கறோம். அதே மாதிரி இந்த கலர்லயே நம்ம 2 எடுத்துக்கோம். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து வச்சு நம்ம ஊசியில கோர்த்துக்குவோம். இது ரெண்டையுமே ஊசியில கோர்த்துக்குவோம். இங்க பாருங்க, கோர்த்தாச்சு. கீழ வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பாப்போம். ஊசி அடியில விட்டு மேலே எடுத்துக்கலாம். நம்ம எப்படி செயின் ஸ்டிட்ச் தப்பம் பாருங்களா, அதே மாதிரி தான் தைக்கணும். தச்சிட்டு இது உள்ள ஊசியை விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த 2 நூல் இருக்கு பாத்தீங்களா, கலர் டபுள் கலர் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஒரு கலர் மட்டும் எடுக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோஸ் எடுத்துக்கிறேன். ரோஸ் மட்டும் எடுத்து இந்த ஊசி கடியில போட்டு மேலே இழுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு ரோஸ்ல ஒரு செயின் ஸ்டிட்ச் வந்துரும். பழையபடி நம்ம மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிட்ச் போடணும். இப்போ வந்து நம்ம வயலட் கலர் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடுத்து வயலட் கலர் நூல் எடுத்து ஊசியில மாட்டி விட்டு இப்படியே வெளியில எடுத்துருவோம். இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்தது வயலட். அடுத்து வயலட் வந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ரோஸ் கொடுக்க போறோம். இப்போ ரோஸ் வந்துருச்சு. பழையபடி நம்ம இன்னொரு செயின் ஸ்டிட்சுக்கு வயலட். பாருங்க, நமக்கு ஒரு ரோஸ் ஒரு வயலட், ஒரு ரோஸ் ஒரு வயலட், இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த கோடு ஃபுல்லா நம்ம போட்டு முடிச்சிருவோம். இங்க பாருங்க, இப்போ மேஜிக் தையல் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு கலர் ரோஸ் எடுத்தோம், அப்புறம் வயலட், இப்படி மாறி மாறி எடுக்கணும். இப்போ இதே டிசைன், இதை வந்து இந்த செயினை வந்து செயின் தையல் நம்ம ஒரு டிசைனா போடுவோம். இப்போ பாருங்க, நான் ஒரு துணியில வந்து ஒரு பூ டிசைனை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம மேஜிக் ஸ்டிட்ச் போட்டுருவோம். இப்போ பாருங்க, இந்த 2 கலர் நூல் எடுத்துருக்கிறேன் நான். ஒன்று ப்ளூ, ஒன்று ஆரஞ்சு, ஒன்று. இதில் வந்து நம்ம சிங்கிளாக தான் எடுத்துக்கணும் நூலை. இந்த ப்ளூ கலர் நூல் எடுத்துக்குவோம், அப்புறம் ஆரஞ்சு நூல் ரெண்டையுமே ஊசியில் கோர்த்துக்குவோம். பாருங்க, ஊசியில் கோர்த்தாச்சு. கீழே முடிச்சு போட்டாச்சு. இப்போ வாங்க ஸ்டிட்ச் பண்ணிடுவோம். அடியில் விட்டு மேலே எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ளூ கலரு ஊசிக்கு மேலே சுத்த போகிறேன். அடுத்தது ஆரஞ்சு கலர் எடுத்து சுத்திரணும். இப்படி ஒண்ணுனா மாறி மாறி நம்ம போட்டுட்டே வர்றது தான்.
மறுபடியும் ப்ளூ. இப்படியே இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக, இந்த டிசைன் ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு இதை ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு கலர் மாறி மாறி வரனால தான் இதுக்கு பேர் மேஜிக் ஸ்டிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.